ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாக இன்றைக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. எந்த அரசியலை கிடைச்சிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்ல சொல்லுங்க. அவர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? ஐயா, சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதியோர்கள் உதவித்தொகை 2000 வழங்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தவர்களுக்கு 10,000, காயப்பட்டவர்களுக்கு 2,000, கல்வி கடனை அரசே ஏற்கும். அதே போல வாழ்வாதாரங்கள் எண்ணி 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது எந்த ஒரு அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தளவில் சொன்னதை செய்யக்கூடிய அரசு, செய்து காட்டியிருக்கிறது. சொல்லாததையும் செய்திருக்கின்ற அரசு கழக அரசு. உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த காலங்களில் நிறுவனமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வாக்குறுதி என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது தேர்தல் வருகிறது. தேர்தலுக்காக வாக்குறுதி என்ன வேணாலும் அள்ளி விடுவாங்க. ஆனால் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அவங்க சொல்கிறது சிலிண்டரை சொல்கிறீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு, அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு, ரொம்ப கிராமங்களில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் முதலாக சிலிண்டர் பயன்படுத்துகின்ற அந்த வசதி வாய்ப்பை ஒரு பைசா கூட செலுத்தாமல் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அடுப்பிற்கு கூட கடன் தந்து அதை தள்ளுபடி செய்து ஒரு பைசா சுமை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு மக்கள் எல்லாம் அந்த நமக்கு சிலிண்டர் கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை அது சாதனை. இதை மறக்க முடியாது. காரணம், இதே மாவட்டத்தில் முதலாக பரிச்சாத்தியமாக 1.5 லட்சம் சிலிண்டர் நான் தான் கொடுத்தேன். எல்லா ஊரில் போய் 306 பஞ்சாயத்தில் 306 பஞ்சாயத்தில் போய் கொடுத்தோம். நாங்கள் மக்கள் பிரதிநிதி தான் கொடுத்தோம். ஆக நாங்கள் செஞ்ச திட்டத்தெல்லாம் அவங்க நாங்கள் என்ன 4 சிலிண்டர் கொடுப்போமாங்க. இதெல்லாம் பொய். அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, எதிர்கட்சியாக கூட வரப்போகிறதில்ல. வாக்குறுதி எதை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. மக்கள் நம்ப மாட்டார்கள். 2000 கொடுக்குறதுனால நம்ப மாட்டாங்க, எது சொல்கிறாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் எங்கள் முதலமைச்சர் தளபதியார் சொல்வதை மக்கள் நம்புவார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, 70% மக்கள், 70 இன்னும் சொல்லப்போனால் 70 இல்லை 100% மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இப்போ சொன்னார், இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் முதியோர் உதவித்தொகை பொறுத்தவரையில் அன்றைக்கு 2006-10 கலைஞர் ஏற்கனவே 24 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கினோம். இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தா 1,00,000 பேருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க முதியோர் உதவித்தொகை வழங்கியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 10,000 பேருக்கு இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும் நடந்து இப்போ முடிஞ்சு 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுது. இன்றைக்கி தீர்வு உடனுக்குடனே சொன்ன வாக்குறுதியை தீர்வு காணக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த வாக்குறுதியெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். அவ்வளோதான். அது ஏதோ விளம்பரத்திற்காக அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். அவங்க ஆட்சி காலத்தில் எதுவுமே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ததில்லை. அடித்தட்டு மக்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறோம். 50 வருஷத்துக்கு பின்னாடி இன்றைக்கி பட்டா கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே, கொடுத்துருக்க வேண்டியதானே? அவங்க மக்களுக்கான அரசு அல்ல. அது அதிமுக முடிஞ்சு போன கதை. இனிமேல் அது வரவே வராது. யாரு யாரு நான் என்ன பேசுறாருன்னு நான் பார்க்கல. இழிவா பேசியிருக்காரு. அவங்க தொண்டரை இழிவா பேசியிருக்காங்க. ஸ்டேஜ்லேயே ஓப்பன் ஸ்டேஜில் பேசுறதுனால இப்போ சமூக வலைதளம் பெரிய வைரல் ஆகிட்டு இல்லை. மகளிருக்கு அனைத்து திட்டங்களையும் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை, வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கு
முதியோர் உதவித்தொகை, கணவனை இழந்த சகோதரிகளுக்கு உதவித்தொகை, சமூக நலன் பாதுகாக்கின்ற அரசு தளபதியினுடைய அரசு. சமூக நலத்திட்டங்களை முறையாக உடனுக்குடனே வழங்குகின்ற அரசு நம்முடைய கழக அரசு. இன்றைக்கு மிக சிறப்பாக சமூக நலத்திட்டங்களை 100% நிறைவேற்றி, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாருங்கள், எந்த அரசு காலத்திலையும் இந்த அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்கியிருக்காங்களா? நீங்கள் பார்க்குறீங்கள, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தா நூற்றுக்கணக்கில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எந்த அரசு அந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்ததில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அத்தனை கோரிக்கைகளும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் எத்தனை கோரிக்கை வச்சாங்கன்னா 38 லட்சம் கோரிக்கைக்கு மேலே வச்சுருக்காங்க. அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இன்றைக்கு தீர்வு இருக்கோம். சும்மா ஏதோ பேருக்கு நடத்தலை. அந்த உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக வந்த மனுக்களுக்கு 99% தீர்வுகள் காணப்பட்டிருக்கிறது. அதே இந்த அரசிற்கு வெற்றி, அதே முக்கியமான வெற்றி. நீ இது மாதிரி எந்த அரசும் இப்படி செயல்படுத்தி காட்டியதே இல்லை. சொன்னதை உடனே இப்போ ஒரு இந்த திட்டம் ஆரம்பித்து ஒரு 8-6 மாத காலத்திற்குள்ளாக இன்றைக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. எந்த அரசுலையும் கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்க. அவர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? எந்த திட்டமாக இருந்தாலும், இப்போ வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்குகின்ற கலைஞர் கனவு இல்லமாக இருந்தாலும் 2 லட்சம் வீடு கொடுத்து அது கட்டி முடிக்கப்பட்டு இப்பொழுது 1 லட்சம் வீடு இப்போயும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 1 லட்சம் வீடு கொடுக்க போகிறாங்க. ஆக மொத்தம் 2 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகள் மக்களை போய் சென்றடைய போகிறது. 8 லட்சம் வீடு தான் எங்களுடைய குறிக்கோள். அடுத்த ஆண்டுக்குள்ளே நெருக்கிடுவோம். அடுத்த ஆண்டு மீண்டும் 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக தளபதியார் வருவார். அடுத்த ஆண்டு வந்த உடனே இன்னும் எங்கெங்கே வீடு இல்லைன்னு சொல்கிறாங்களோ, குரல் வருதோ, அங்கெல்லாம் கலைஞர் கனவு இல்லம் போய் சேரும். தானாக அவர் வீடு தேடி போய் சேரும். அதான் திமுக அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.